Sleep disturbances in pregnancy. வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, வரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஃபர்டிலிட்டி சென்டர் ஹோசூர். ஸோ நிறைய பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வருவாங்க, சுத்தமாக எனக்கு நைட்டு தூக்கமே வரதில்லை மேடம், நான் தூங்குறதே இல்லை, ஸோ என்ன பண்ணுறது? ஸோ இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வெரி காமன் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ யூஸ்வலாக நாங்கள் ப்ராப்பராக ப்ரெக்னன்சியில் வந்து ஒரு ஸ்லீப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ண சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 PM to 6 AM வரைக்கும் அது கண்டிப்பாக ப்ராப்பர் 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து இருக்கணும். இன் பிட்வீன் டியூரிங் டே டைமில் ஒரு ஸ்மால் நேப் மீன்ஸ் ஒரு 30 minutes to 45 minutes ஒரு ஸ்மால் நேப் மாதிரி டே டைம்ல எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக ஸ்லீப் ஹைஜீன் பேட்டர்ன் வந்து இதுதான் நம்ம மெயின்டைன் பண்ண சொல்லுவோம். பட் ப்ரெக்னன்சியில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் விமனாக இருக்கிறதுனால வில் பி ஹேவிங் டே ஷிஃப்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த ஷிஃப்ட் பேசிஸ் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ முடிஞ்சளவு ஆஸ் வெல் இஸ் ப்ரெக்னன்சி ஒரு ஷிஃப்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது, எஸ்பெஷலி நைட் ஷிஃப்ட்ஸ். ஸோ இதனால என்ன ஆகும், பாடி வந்து அக்கஸ்டமாக நம்ம பாடியில் வர ப்ரெக்னன்சி ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகிறதுனால நம்ம பாடியும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவு ப்ரெக்னன்சியில் நைட் ஷிஃப்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று, டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி, லைக் நமக்கு டெலிவரி டைம் நெருங்க ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ்னாலே நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வராமல் போயிடும். யூஸ்வலாக இந்த டைமில் ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு நார்மல் எக்ஸசைஸ் ஆஃப்டர் நைட் டின்னர், எவ்ரி டின்னர். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ½ an hour ஒரு ஃப்ரெஷ் ஏரில் ஒரு வாக் பண்ணிட்டு, ஈவன் ஒரு கப்புளாக கூட ஒரு வாக் பண்ணிட்டு, ஸோ தே கேன் டிஸ்கஸ் லைக் ஹாப்பி திங்ஸ் அபவுட் த பேபி. அண்ட் புக் ரீடிங் ஹேபிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு புக்ஸ், ஏதாவது ஒரு நல்ல புக்ஸ் வந்து ஒரு ½ an hour ஒரு 45 minutes படிக்கும்பொழுது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இட் வில் இன்டியூஸ் ஸ்லீப். ஸோ இது மாதிரியான விஷயத்த பார்க்கணும். இன்னொன்று, எஸ்பெஷலி நைட் டைமில் இந்த ஃபோன் யூசேஜ், இந்த மொபைல் ஃபோன் யூசேஜும் இந்த ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஒன்று, ஸோ நம்ம ஃபோன் பார்க்கறதுனால அதில் வர லைட்டு ரேடியேஷன் நமக்கு வந்து நம்மளோட ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும், நம்ம ஐஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கும். இன்னொன்று, நம்ம மொபைல் ஃபோனில் பார்க்குற கண்டென்ட்ஸ், ஸோ இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் ஏதாவது வரும். ஸோ நமக்கு கொஞ்சம் வர ஸ்லீப்பும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகிடும், அவாய்ட் ஆகிடும். ஸோ எஸ்பெஷலி 2 to 3 hours பிஃபோர் ஸ்லீப் டைம். ஸோ நான் யூஸ்வலாக சொல்கிறது வந்து பெட் டைமுக்கு போகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி ஃபோனோ அண்ட் எனி கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், டிவியாக இருக்கட்டும், ஸோ பெட்டர் டு அவாய்ட் 2 hours பிஃபோர் ஸ்லீப். நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு இப்போ 10 o'clock தூங்க போகிறோன்னா ஒரு 8 o'clockலேருந்து இந்த ஃபோன் யூசேஜ், டிவி பார்க்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரெக்னன்சியில் இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸை நம்ம யூஸ்வலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.